போன வீடியோவில் நம்மளோட ஃபாலோவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ பட்ஜெட் பிளான் ஃபார் 85,000 ப்ளீஸ். இந்த வீடியோவில் 85,000 ஒரு சேலரி பிளானிங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் ஆர் ஹவுஸ் லோனுக்கு 20% 17,000. நெக்ஸ்ட் கிராசரிஸ் ஆர் ஃபுட்டுக்கு 17% 14,450. யூட்டிலிட்டிஸ் உங்களோட மொபைல் ரீசார்ஜ் ஆர் வைஃபை ரீசார்ஜுக்கு 4% 3,400. டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக 4% 3,400. பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக 5% 4,250. இஎம்ஐஸ் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கிரெடிட் கார்டு லோன் ஆர் பர்சனல் லோனுக்காக 15% 12,750. சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக 30% 25,500. ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம், அதுக்காக ஒரு 5% 4,250. மந்த்லி 85,000 சேலரி வாங்குறாருனாக்கா அவரால் மந்த்லி 25,500 சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவரோட ஏஜ் 35 வச்சுக்கலாம். மந்த்லி 25,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, 10% ஆனுவலா ஸ்டெப் அப் பண்றாரு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 12%. அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு இன்னும் 25 இயர்ஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்டா அவர் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து 10 crores. நம்மளோட ஃபாலோவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் ஆர் ஐடியாஸ் கேட்கறாங்க. அது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட ஏஜ் என்னன்னு தெரியாது, உங்களோட சேலரி என்னன்னு தெரியாது, உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாம ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுக்கவே முடியாது. இன்னொன்று வந்து நீங்க சர்டிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுங்க. நான் இன்னும் சர்டிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இப்போதான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே தெரியாத அவங்கள்ட்ட எல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்டு ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்து உங்களோட மணி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஃபேக்டரை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் பார்க்கலாம். உங்களோட ஏஜ் 20 to 30 இருந்தா லார்ஜ் கேப்ல 30%, மிட் கேப்ல 50%, ஸ்மால் கேப்ல 20%. உங்களோட ஏஜ் 30 to 45 இருந்தா லார்ஜ் கேப்ல 40%, மிட் கேப்ல 40%, ஸ்மால் கேப்ல 20%. உங்களோட ஏஜ் 45 to 65 இருந்தா லார்ஜ் கேப்ல 50%, மிட் கேப்ல 40%, ஸ்மால் கேப்ல 10%. உங்களோட ஏஜ் 65க்கு மேல இருந்தா லார்ஜ் கேப்ல 70%, மிட் கேப்ல 30%, ஸ்மால் கேப்பை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.